अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான் தேவநாயகன் தெய்வநாயகன் தேவநாதன் என்றெல்லாம் வழங்கப் பெறுகிறான். அந்த எம்பெருமானை குறித்து வேதாந்த தேசிகன் 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் தேவநாயக பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரம். 50 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலே முதலிலே சில ஸ்லோகங்களாலே அவனுடைய பெருமைகளை எல்லாம் அனுபவித்தவர். அடுத்தபடியாக அவனுடைய அவயவங்களை வர்ணித்து பல பல ஸ்லோகங்களை அருளி செய்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலே ஓரொரு அவயவம் வர்ணிக்கப்படுகிறது. அதிலே 26வது ஸ்லோகத்திலே அவனுடைய திருமூக்கை வர்ணிக்கிறார். அதாவது கீழ் ஸ்லோகங்களிலே அவனுடைய திருக்கண்கள், திருப்புருவம், அந்த திருக்கண்களுடைய கடாட்சம் இவைகளெல்லாம் கீழே ஸ்லோகங்களிலே வர்ணிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது 26வது ஸ்லோகத்திலே அவனுடைய திருமூக்கு அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அந்த மூக்கை வர்ணிக்கிறார். नित्योदितैर्निगमनिश्वसितैस्तवैषा नासानभच्चरपते नयनाब्धिसेतुः आम्रेडितप्रियतमा मुखपद्मगन्धैः आश्वासिनी भवति सम्प्रति मुह्यतो मे नित्योदितैः निगमनिश्वसितैः எம்பெருமானுடைய தவ ஏஷா நாசா, எம்பெருமானே உன்னுடைய இந்த திருமூக்கு, அதாவது நபச்சரபதே என்று முதல்ல நபச்சரபதி என்னால் வானிலே திரிகின்றவர்கள் தேவர்கள், அதனால் அவர்களுக்கு நபச்சரபதே நபச்சராகா என்று பெயர். தேவர்களுக்கு நபச்சராகா ஆகாசத்திலே சஞ்சரிப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் பதி என்று சொன்னால் தேவநாயகன் தேவநாதன் என்று அவனை சொல்லுகிறார். தவ ஏஷா நாசா, உன்னுடைய அந்த திருமூக்கு அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நித்யோதிதைஹி, அதாவது எப்பொழுதும் தோன்றுபவனாய் இருக்கக்கூடியது. நிகமனிஸ்வசிதைஹி, அந்த வேதங்களையே தனக்கு சுவாசமாக கொண்டது. அதாவது சாஸ்திரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னால் எம்பெருமானுடைய மூச்சு காற்று தான் வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹா என்று எம்பெருமானுடைய மூச்சு காற்று இருக்கிறதே அது வேதம்தான் மூச்சு காற்றாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே என்ன சொல்லுகிறாருன்னால் எப்பொழுதும் உள்ளதான வேதங்கள் நிகமனிஸ்வசிதைஹி, அந்த வேதங்களை மூச்சு காற்றாக கொண்டது உன்னுடைய திருமூக்கு என்ன அது ஒரு விஷயம் சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக 2வது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நயனாப்திசேதுஹு, கீழே திருக்கண்களை வர்ணிக்கிற பொழுது அந்த திருக்கண்கள் கடல் போலே இருக்கின்றன என்று தெரிவித்தார் அல்லவா, பலவித காரணங்களாலே. அதாவது கடலிலே நல்ல சத்துவங்கள் இருக்கும், கடல் அகன்று நீண்டு ஆழமாக இருக்கும், அதுபோல எம்பெருமானுடைய திருக்கண்களும் இருக்கின்றன என்று கண்களை வர்ணிக்கிற பொழுது கடல் என்று சொன்னார். ஆனால் 2 கண்கள் ஆயிற்றே என்று சொன்னால்
அந்த இரண்டு கண்களுக்கு நடுவில் இந்த மூக்கு இருக்கிறபடினாலே என்ன எப்படி இருக்கிறது என்று கேட்டால் இரண்டு கடலுக்கு நடுவிலே ஒரு அணை கட்டினார் போலே இருக்கிறதாம் அந்த மூக்கு. நயன அப்திசேது, திருக்கண்களாகிய கடல்களுக்கு, இரண்டு கடல்களுக்கு நடுவிலே கட்டப்பட்ட ஒரு அணை போலே அந்த மூக்கு இருக்கிறது என்று அத்தை சொல்லுகிறார். நயனா அப்திசேது. அதற்கு மேலே என்ன விஷயம் என்னால், ஆம்ரேடித பிரியதமா முகபத்ம கந்தைஹி, அதாவது பிராட்டிமார்களுடைய திருமுக தாமரை இருக்கிறதோ இல்லையோ, அதனுடைய மனத்தை பிராட்டியானுடைய திருமுக மண்டலமும் இவனுடைய பக்கத்திலேயே இருக்கிறபடியினாலே அந்த மனத்தை எப்பொழுதும் திருமூக்கு உடையதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது தாமரையினுடைய மனத்தை திருமூக்கு உடையதாய் இருக்கிறது. தாமரை என்னால் எது என்னால் பிராட்டிமார்களுடைய திருமுக மண்டலங்கள். ஆக பிரியதமா முகபத்ம கந்தைஹி என்று அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. அது ஏஷா நாசா, எம்பெருமானுடைய இந்த திருமூக்கு. இது இப்பொழுது என்ன பண்ணுகிறது என்றால், சம்பிரதி, இந்த சமயத்திலே இப்பொழுது, ஆஸ்வாசினி பவதி முக்கியத்தோமே, எனக்கு என்ன பண்ணுகிறது, களைப்பாற்றுவதாக இருக்கிறது. உன்னுடைய திருக்கண்கள் இப்பொழுது மயங்குகின்ற எனக்கு களைப்பை போக்கும்படியானதாக இருக்கிறது என்று அந்த திருமூக்கை வர்ணித்தார். அதாவது இதனுடைய கருத்து என்னவென்றால், மயங்குகின்ற என்னை களைப்பை ஆற்றுவதாக இருக்கிறது என்று சொன்னால், எம்பெருமானுடைய திருமூக்கு இருக்கிறது, அது எப்படிப்பட்டது என்று முன்னாலே சொன்னார் என்று பார்த்தால், அந்த திருமூக்கு இடைவிடாது வெளிவருகின்ற மூச்சு காற்றாக அதுக்கு இருக்கிறது வேதங்கள் என்று சொன்னார். நித்தியமான வேதங்கள் தான் எப்பொழுதும் நித்தியோதித்தம், எப்பொழுதும் அந்த மூச்சு காற்றாக எம்பெருமானுக்கு இருக்கிறது என்று சொன்னார். அப்போது அந்த வேதங்களாலே தான் நம்முடைய இந்த உலகத்தினுடைய அறியாமைகள் எல்லாம் நமக்கு நீங்குகின்றன என்பது பெரியவர்களுடைய கருத்து அல்லவா. அதை கொண்டு பார்க்கிற பொழுது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம் சொல்கிறார். எம்பெருமானுடைய மூச்சு காற்று வேதங்கள். அந்த காற்று வீசுகிற பொழுதோ வழியில் இருக்கக்கூடிய மலர்களுடைய மனத்தையும் சேர்த்து கொண்டு தான் வீசும். இங்கே மலர்கள் என்னால் எவை என்னால் எம்பெருமானுக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருக்கக்கூடியவளான பிராட்டி, அந்த பிராட்டியினுடைய திருமுக மண்டலம், அந்த திருமுக மண்டலம் ஒரு தாமரை, அந்த தாமரையினுடைய மனத்தையும் சேர்த்து கொண்டு அது வீசுகிறது. இப்படி பிராட்டியினுடைய கட்டாட்சத்தோடு வேதங்களை கொண்டு நாம் நம்முடைய இந்த உலக மயக்கத்தை நீக்கி கொள்ளுகிறோம் அல்லவா. அதைத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார் என்னால், வேதங்களாலே அறியாமை கழிகிறது. ஆனால் எம்பெருமானுடைய மூச்சு காற்றாக அந்த வேதங்கள் இருக்கிறபடியினாலே, அந்த எம்பெருமானுடைய மூச்சு காற்றாலே என்னுடைய அந்த திருமூக்கை சேவிக்கிறபடியினாலே அடியனுடைய அறியாமையை, அதாவது களைப்பை நீக்கி எனக்கு நன்மை செய்கிறது என்று இப்படி அந்த திருமூக்கினுடைய அழகையும் வர்ணித்து, அதே சமயத்திலே அந்த திருமூக்கினுடைய மூச்சு காற்றாக வேதம் இருக்கிறது என்று சொல்லி, அந்த வேதம்தான் நம்முடைய அறியாமையை நீக்குகிறது என்றும் இந்த ஸ்லோகத்திலே எடுத்துக்காட்டும் விதமாக இப்படி அற்புதமாக அந்த எம்பெருமான் தேவநாயகனுடைய திருமூக்கினுடைய அழகை வர்ணித்தார் இந்த ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக 27வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திரு அதரங்கள், அதரங்கள் என்றால் உதடுகள், அதை வர்ணிக்கிறார். இந்த அதரங்கள் என்னால் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அதரம் என்பது சிவந்த நிறத்தில் இருக்கும். இன்னும் சொல்லுகிற பொழுது அதெல்லாம் தொண்டையங்கனி போலே என்றெல்லாம் கூட ஆழ்வார்களெல்லாம் பலவிதமாக அந்த எம்பெருமானுடைய திருப்பவளத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அது திருப்பவளம் என்று தான் சொல்லணும். அதரம் என பவளம் போலே இருக்கிறபடியினாலே அதுக்கு முற்றுமையாக அதை பவளம் என்றே திருப்பவளம் என்றே சொல்லுவதுண்டு. அதை இந்த 27வது ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். ஆருண்ய பல்லவித யவ்வன பாரிஜாதம் ஆபீர யோஷிதனுபூதம் அமர்த்தியநாதாம் வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. எம்பெருமானுடைய அந்த திருப்பவளம் அது எப்படி இருக்கிறது என்றால், ஆருண்ய பல்லவித யவ்வன பாரிஜாதம். எம்பெருமான் எப்பொழுதும் எப்படி இருப்பான்னா இளமை பருவத்திலேயே இருப்பானவன். அதாவது 25 வயது உடையவனாகத்தான் எம்பெருமான் காட்சியளிப்பானே தவிர எந்த சமயத்திலுமே அவனுக்கு வயது ஏறுவதாக அந்த வயோதிகம் என்கிறது அதெல்லாம் தேவர்களுக்கே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். தேவர்களுக்கெல்லாம் நாயகனான இவனுக்கு எங்கே இருக்க போகிறது? அதனால் வயோதிகம்
அந்த நரை திரை மூப்பு அதெல்லாம் அவர்களுக்கு தேவர்களுக்கே கிடையாது. தேவநாயகன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் எப்பொழுதும் யவ்வன பருவத்தை உடையவனாகவே பகவான் இருக்கிறான். அந்த யவ்வன பருவத்தில் இருக்கிறது அவனுக்கு அந்த அழகை எது தெரிவிக்கிறது என்னால் அந்த திருப்பவளம் தெரிவிக்கிறதான். எப்படி தெரிவிக்கிறது? ஆருண்ய பல்லவித யவ்வன பாரிஜாதம், அதாவது நல்ல செம்மை நிறத்திலே தளிர் விட்டது பாரிஜாத மரம் என்றால் அது எப்படி இருக்கும்? பாரிஜாத மரம் மிக அழகான மரம், அது தேவலோகத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாரிஜாத மரமும் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? யவ்வன பருவத்தை உடையதாயே இருக்கும். அது அந்த தளிர் விழுகிற பொழுது அந்த இளசாக இருக்கிற பொழுது பாரிஜாத மரத்தினுடைய தளிர் எப்படி இருக்கும்? சிவந்து காணப்படும். அதுபோல எம்பெருமானுடைய திருப்பவளம் சிவந்திருக்கிறது. ஆருண்ய பல்லவித யவ்வன பாரிஜாதம் என்று அதை சொன்னார். அதற்கு மேலே இந்த திருப்பவளத்தை யார் யாரெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதற்கு ஒரு 3 விஷயங்களை இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். ஆபீர யோஷித் அனுபூதம், ஆபீர யோஷித் அனுபூதம். யோஷித் என்னால் அந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அழகான பெண்கள், ஆய்ப்பெண்கள். இந்த ஆய்ப்பெண்கள் என்று சொல்லுகிறோமே தவிர இதெல்லாம் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உடல் காமமாக அதை நினைக்கவே கூடாது. என்னென்றால் அந்த ஆய்ப்பாடியில் இருக்கிற பெண்களெல்லாம் யார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன என்றால், முற்பிறவிலே தண்டகாரண்யத்திலே சக்கரவர்த்தி திருமன் ராமபிரானாக அவதரித்திருந்த காலத்திலே அவன் தண்டகாரண்யம் என்கிற வனத்திற்கு எழுந்தருளினான். அப்படி எழுந்தருளின பொழுது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ரிஷிகளும் அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகை கண்டு அப்படியே அதில் மயங்கி விட்டார்கள். சேத்தம் சோமவிவோத்யந்தம் திருஷ்டுவாவை தர்மச்சாரிணா மங்களானி பிரயுஞ்சானாக என்று அந்த அழகில் அப்படியே ஈடுபட்டார்கள். உடனே அவர்கள் இந்த அழகையங்கள்லாம் நாங்கள் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டுமே என்று கேட்டபொழுது அவன் இந்த பிறவியிலே அதற்கு வாய்ப்பில்லை, அடுத்த பிறவியிலே நீங்கள் எல்லாரும் பெண்களாக வந்து பிறங்கள் என்று சொன்னான். அந்த ரிஷிகள் தான் ஆய்ப்பெண்களாக வந்து பிறந்தார்கள் என்றும், அந்த ராமபிரான் கண்ணனாக வந்து பிறந்து தன்னை முழுவதுமாக அவர்களுக்கு அனுபவிக்க கொடுத்தான் என்றும், இதெல்லாம் ஆத்மானும் அதாவது ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவை அனுபவிப்பது என்று அந்த நிலையிலே பார்க்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல ஆபீர யோஷித் அனுபூத அமர்த்தியநாதம், அதாவது ஆபீர யோஷித் அனுபூதம், அந்த இடைப்பெண்களாலே அந்த ஆயர் பெண்களாலே அனுபூதம் எம்பெருமானுடைய திருப்பவளமானது அனுபவிக்கப்பட்டது என்று ஒன்று சொன்னார். அதற்கு பிறகு வம்சேன சங்கபதினாச்சா, வம்சேன, வம்சம் என்னால் புல்லாங்குழல். கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் புல்லாங்குழல் எப்பொழுதும் தன்னுடைய திருப்பவளத்திலே வைத்துத்தானே ஊதுகிறான். ஆயினால அந்த புல்லாங்குழலாலும் அனுபவிக்கப்பட்டது எம்பெருமானுடைய அந்த அதரங்கள். அதற்கு மேலே சங்கபதினாச்ச, எம்பெருமான் கையிலே எப்பொழுதும் ஏந்தி இருக்கிறானே அந்த பாஞ்சசன்யம் என்கிற சங்கு, அந்த சங்கும் கூட எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருப்பவளத்தை அனுபவிக்கிறதா. அதுதான் ஆண்டாள் மிக அழகாக ஒரு பதிகத்திலே காட்டினாள். கருப்பூரன் நாருமோ கமலப்பூ நாருமோ என்றெல்லாம் அந்த சங்கனை பார்த்து கேட்டாள் அல்லவா. அப்படி சொல்லுகிற பொழுது உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் என்று அந்த சங்காழ்வானுக்கு எப்பொழுதும் எது உணவு என்று கேட்டால் உலகளந்தான் வாயமுதம், அவனுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமிர்தம் இருக்கிறதே அதைத்தானே எப்பொழுதும் இவன் உண்ணுகிறான் என்றெல்லாம் சொன்னாள். அதனால் வம்சேன சங்கபதினா, அதாவது எம்பெருமானுடைய திருப்பவளமானது யோஷித் அனுபூதம் வம்சேன சங்கபதினாச்ச என்று அந்த ஆயர்பாடி பெண்களாலேயும் புல்லாங்குழலாலேயும் எம்பெருமானுடைய பாஞ்சசன்யம் என்கிற சங்காலேயும் கூட அது அனுபவிக்கப்பட்டது எம்பெருமானுடைய திருப்பவளம் என்று சொல்லுகிறார். இப்படி சங்காலம் நிஷேவிதம், நிஷேவிதம் என்னால்னா அடிக்கடி தீண்ட பெற்றது, அது புல்லாங்குழலாலே தீண்ட பெற்றது, சங்காலே தீண்ட பெற்றது என்றெல்லாம் தெரிகிறார். அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த திருப்பவளம் அது எப்படிப்பட்டது? பிம்பாதரம், பிம்ப அதரம் அப்படின்னா தொண்டையங்கனி போல. தொண்டையங்கனி என்னால் அதாவது அதை அந்த கனியை நாம் வெட்டி வைத்து பார்த்தால் அதரங்கள் போல உதடுகள் போலத்தான் இருக்கும் அது. அதனால் அந்த கனி போன்ற சிவந்த திருப்பவளங்கள் அதை சொல்லுகிறார். பிம்பாதரம் அது என்ன பண்ணுகிறது என்னால் ராகவதி மதிர்மே ஸ்பிருஷதி, உன்னிடத்திலே மிகவும் அன்பு கொண்ட
என்னுடைய புத்தியிலே, என்னுடைய புத்தியை அது ஸ்பர்ஷதி அணைக்கின்றது, தொடுகின்றது என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி எம்பெருமானுடைய அந்த திரு அதரங்களை வர்ணித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.